இதுல இருக்கிற கேகேஎஸ் வீதியை ஏகேடி வீதியாக பேர் மாற்றுவார்கள். சில எம்பி மேல் தாங்கள் எம்பி என்று சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுமா? இது இதண்டு விடுற அதண்டு விடுற விஷயம் அல்ல. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையாவிலே ஒரு சுகாதார ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் சென்று அந்த வைத்தியசாலையிலே இருக்கும் குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் சொன்னது போல தேர்தல் சட்டங்களை முழுக்க முழுக்க மூடிக்கொண்டிருக்க முழுவதும் என்ன நடந்தது உங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு என்று கேட்கிறார்கள். முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், அதாவது பலிகாம் தெற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சாணக்கியன் அவர்கள் பல விடயங்கள் குறிப்பிட்டிருப்பார். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய விமர்சனங்கள் கூட அதில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான காணொலியாக தான் இருக்க போது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நடைபெற இருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற காத்து கொண்டிருக்கும் வேட்பாளர்கள் உடன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த தேர்தலானது எங்களுடைய கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். எங்களுடைய கட்சிக்கு மாத்திரமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாகவே கருதப்படுகின்றது. ஏன் இந்த தேர்தல் மிக முக்கியமானது, ஏன் நாங்கள் எங்களுக்கே வாக்களிக்க வேணும், ஏன் எங்களுடைய ஊர் எங்களுடைய இருக்க வேண்டும் என்றதை மிக அழகாக தெளிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அதோடு சேர்த்து அவர் சொல்லாத சில விடயங்களை சில காரணங்களையும் நான் அதோடு சேர்த்து சொல்லாமல் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கு, குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வாழும் யாழ் குடாநாட்டிலே வாழும் தமிழ் மக்களுக்கு இதை ஒரு மான பிரச்சனையாகவே நான் இந்த தேர்தலை பார்க்கின்றேன். இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கே ஒரு மான பிரச்சனையாகவே பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், உலகமெல்லாம் எங்களுடைய தமிழ் மக்கள் என்று சொன்னால், அதிலேயும் குறிப்பாக யாழ் மாவட்டத்துடைய தமிழ் மக்கள் என்று சொல்லி சொன்னால், நான் நினைக்கின்றேன் கல்வியிலே ஒரு சிறந்த கல்விமான்களாக, இல்லை என்று சொன்னால் கல்விக்கு ஒரு பேர் போன ஒரு இடமாகவே பார்க்கும் ஒரு இடம்தான் யாழ்ப்பாணம், யாழ் மாவட்டம் மிக முக்கியமாக. அதிலே உண்மையிலே இன்று எங்களுடைய A-level பரீட்சையினுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் பயோசயின்ஸ்லே இலங்கையிலே 3வது இடத்தை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மாணவரோ மாணவியோ பெற்றிருக்கிறார். அதே போல கொமர்ஸ் மேத்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் ஹார்ட்லி காலேஜில் படித்த ஒரு மாணவர் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். இப்படி யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்ன அந்த 2 மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த 2 மாணவர்கள் மாத்திரமல்ல, சித்தி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக யாழ் நகரம் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்னால், இப்படி கல்விக்கு பேர் போன ஒரு மாவட்டமாகவே இருந்தது. எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்தால், நாடு முழுவதும் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் என்ன நடந்தது உங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு கேட்கிறார்கள். இது NPPக்கு மாத்திரமல்ல, வேற வேற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தும் இதை கேட்கிறார்கள், எங்களுடைய கட்சியை தவிர்ந்த இனிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு இந்த விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு. கணக்க காலம் போய் 6 மாதத்துக்குள்ளே இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அந்த வகையில் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே அனைத்து மக்களும் ஒரு அணியாக நின்று எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் பெரிய அளவிலே காட்டிக்கொள்ளலாம். ஏனைய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், யாழ்ப்பாணத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட கட்சிகள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சிகள், இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சிகள், இப்படியான கட்சியிலுடைய மக்கள் போன்ற ஒவ்வொரு வாக்கும் என்னை பொறுத்தளவிலே ஒரு வீணாக போகும் வாக்காவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு செய்தி ஒன்று சொல்றதுக்கு, இல்லாவிட்டால் எங்களுடைய ஒரு எண்ணிக்கையிலே ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்று சொல்றதுக்கு, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறது ஊடாக தான் நாங்கள் அந்த செய்தியை சொல்லலாம். நாங்கள் ஏன் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த NPP அரசாங்கத்துடைய செயல்பாடு கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கத்தை விட மோசமான செயல்பாடாகவே இருக்கின்றது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்று பார்த்தான், தற்பொழுது பார்த்தான், வவுனியாவிலே ஒரு வைத்தியசாலையிலே சுகாதார அமைச்சர் சென்றிருக்கிறார். என்னுடைய செயலாளர் சொன்னது போல தேர்தல் சட்டங்களை முழுக்க முழுக்க மூடிக்கொண்டிருக்கிறார்கள். வவுனியாவிலே ஒரு சுகாதார ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் சென்று அந்த வைத்தியசாலையிலே இருக்கும் குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம், இந்த வைத்தியசாலையிலே இருக்கிற ஆளணி பெற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் என்று வாக்குறுதியை கொடுத்து வாரார்கள். இதெல்லாம் தேர்தலுக்கு முதல் தெரியாதா? தேர்தல் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்று இந்த எண்ணம் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவருக்கு வந்திருக்கு.
வரவேற்கத்தக்கபடியே நாங்கள் அவங்கள் வைத்தியசாலைக்கு ஆளணி பெற்றாக்குறை நிவர்த்தி செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல. ஆனால் உண்மையாக இதை செய்ய வேண்டும், நேர்மையாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும். எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தை எடுத்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த எண்ணிக்கை ஒன்று, அதில் அந்த போர்ட் மெம்பர்ஸ் அந்த எண்ணிக்கையை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களை தான் நியமித்திருக்கிறார்கள் கிழக்கு பல்கலைக்கழகம். இப்படி பல விடயங்களை நாங்கள் அவதானித்தால் தமிழ் என்று தமிழ் பிரதிநிதிகளுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி தேர்தல் காலம் வராவிட்டால் எந்த அங்கீகாரமோ எந்த அந்தஸ்தோ இந்த அரசாங்கத்திலே இல்லை. அண்ணன் பிரகாஷ் அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருந்தார், இந்த வீதியை உள்ளூராட்சி மன்றத்திலே எங்களுடைய கைவசம் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றம், அதாவது இந்த வலி தெற்கு உள்ளூராட்சி மன்றம் எங்களுடைய கைவசம் இல்லாவிட்டால் இதுல இருக்கிற கேகேஎஸ் வீதியை ஏகேடி வீதியாக பேர் மாற்றுவார்கள் என்று நினைக்கலாம், செய்யலாம். ஏனென்று சொன்னால் அதை எதிர்க்கிற அளவுக்கு அந்த கட்சிக்குள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அப்படியே கேகேஎஸ் வீதி ஏகேடி வீதியா மாத்திரன்றது ஒரு சிறிய ஒரு உதாரணம் மாத்திரம்தான். அப்படியான ஒரு சாதாரண விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் முன்னெடுத்தால் அந்த கட்சியினுடைய சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத நிலையிலே உள்ளூராட்சி சபைகளிலே தவிசாளரோ உள்ளூராட்சி சபையுடைய உறுப்பினரோ அப்படியான ஒரு விடயம் நடந்தால் அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். இந்த வலி தெற்கு பிரதேசம் மாத்திரமல்ல, வெளியாமத்தில் இருக்கும் அனைத்து பிரதேச சபைகள், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நகர சபை, எல்லா சபைகளிலுமே தவிசாளர்கள் அவை தலைவர் பிமல் ரட்நாயக்க மற்றும் டில்வின் சில்வா சொல்றதை கேட்டுதான் நடக்க வேண்டியதாக இருக்கும். என்றால் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை வந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே சொல்வார்கள், என்ன இதண்டு விடுங்க என்று சொல்லுவாங்க. இதண்டு விடுங்க இல்லாடி அதண்டு விடுங்க என்று தான் சொல்லுவார்கள். இது இதண்டு விடுற அதண்டு விடுற விஷயம் அல்ல. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதண்டு விடுற அதண்டு விடுற மாதிரியாக நாங்கள் தீர்க்க முடியாது. அவருடைய நகரசபை உறுப்பினர்கள் வந்தால், அவங்களுடைய பிரதேச சபை தவிசாளர் வந்தால் இந்த வீதியை நாங்கள் பேர் மாற்ற போறோம் என்று சொல்லி அவை தலைவர் கொழும்பிலிருந்து டெல்வின் சில்வா சொன்னார். அவர்கள் இதில் இதண்டு விடுவோம் அதண்டு விடுவோம் என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய மக்களுடைய சார்பில் அந்த இடத்திலே குரல் கொடுப்பார்கள். இலங்கை தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மாகாண சபை நடந்தால் மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினராக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் தமிழினத்தினுடைய எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி. எங்களுடைய கட்சி உறுப்பினர் அதுக்காக தான் இயங்குவார்கள். ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு எட்ட வேண்டும் என்று எங்களுடைய கட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்ன? நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு அவசியம் இல்லை என்று சொல்வதுதான் தேவை. அதை ஒரு வகையாக பாராளுமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டு இப்ப பேசிக்கொண்டு வராங்க. பாராளுமன்றத்தில் இதுதான் கதை. பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதிகள் நாங்கள் பேசுறதுக்கு எழுந்திருந்தாலே சொல்லுவார்கள், நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி அல்ல, நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள். தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் தான் சொல்லுவோம், அவர்களுக்கு என்னென்ன தீர்வுகளை வழங்குவோம் நாங்கள் தான் சொல்லுவோம் என்று சொல்றார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்டவர்கிட்ட கேட்டு சொன்னாலும் பரவாயில்லை. தமிழ் மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்டு வந்த பாராளுமன்றத்தில் அவருடைய கட்சியிருந்து வந்தவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் இல்ல. அவர்களை அண்மையிலே லால்காந்த விவசாய அமைச்சர் சொல்றார், சில எம்பி மேல் தாங்கள் எம்பி என்று சொல்லி தனக்கு இப்பதான் தெரியுமா. பாராளுமன்றத்தில் சொல்றார், பாராளுமன்றத்தை இப்படி தோளோடு இடிச்சு போன அப்புறம் தான் பார்த்தாலோ இவர் நம்மட கட்சியில எம்பி என்று தெரியுமா. இதுதான் அவங்களுடைய கட்சியின் நிலை. 225 எம்பி மேல் இருக்கிற பாராளுமன்றத்தை இதுதான் நிலைமை என்றால், நாட்டிலே 9000க்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேச சபை உறுப்பினர்களே, யாழ் மாவட்டத்திலே போட்டி போடுற 400 வேட்பாளர்களே எப்படி தெரிய போகின்றது? அவர்களை எதுவுமே யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த இப்படியாக பொது எதிரி என்று சொல்லி நாங்கள் என்பிபியை பார்க்கின்றோம் என்றால், எங்களுடைய மண்ணிலே சிங்கள தேசிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடாது என்றதிலே நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். ஆனால் சிங்கள தேசிய கட்சிகள் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் போட்ட வேணும் என்கிற கட்சியில பெற்றியும் எங்களுடைய மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்றதை அன்பாக இந்த இடத்தில் சொல்கிறேன். எங்களுடைய தலைவர் அவர்கள் சில நேரம் இதை ஏன் நீங்கள் சொன்னீங்கள் என்றும் கேட்கலாம், நாங்கள் கட்சியிலுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இதை கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்றால், என்னுடைய சொந்த ஊர்
மண்டூரிலே சென்று எனக்கு பாடம் போட்டு வந்தால் நாங்களும் அவங்களுக்கு பாடம் போட்ட வேண்டியதாக வரும். அந்த வகையிலே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு, எங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவாளர்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி வாக்குகளை போட்டு நான் இன்று வருகை தந்ததுக்காகலாவது நான் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் சபை தவிசாளரிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி காலையிலே தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்லுங்கள். வெளி தெற்கு வெளிகாமத்திற்கும் 5 பிரதேச சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.